ஒருவேளை நம்ம ஆள் பின்னாடி ஒருவேளை இருந்து பார்த்தாலும் பார்ப்பா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் விதைக்கணும். நம்மளும் வருஷம் வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் அந்த ஏழையே நம்மளாக தான் இருக்கும். என்ன ஏசப்பா நடக்கு, ஏசப்பா பிள்ளையாரப்பா அல்லாப்பா, கடைசி வரைக்கும் எங்கள் பாடு இது தானா? கஷ்டப்பட்டு முன்னேறலான்னு பார்த்தா டெய்லி வாழ்க்கையில் கஷ்டம்தான். சரி, வரக்கூடிய 2025 இந்த 25 வருஷத்தில் இதாவது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஊருக்கு நல்ல உழைச்சி பெரிய பணக்காரனாகும். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன், இந்த நாலு முழுதும் இந்த பாட்டு கொண்டு தான் குறை. எப்படியாவது கடையை டெவலப் பண்ணணும். இந்த நாளும் பொழுதும் வாழும் வரைக்கும் நம்ம ஆள் வேற பின்னாடி பார்த்துட்டே இருப்பான். என்ன பண்ணலாம்? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன், இந்த நாளும் பொழுதும். இந்த சின்ன கடையை பெரிய கம்பெனி ஆக்கி நல்லா டெவலப் பண்ணி எப்படியாவது நம்ம ஆளை கஷ்டப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிடணும். இதுதான் நம்ம லட்சியம். ஹார்ட் ஒர்க்கு கடுமையாக பண்ணணும். டேய், என்ன செஞ்சுட்டு இருக்கா? வேலையும் செய்ய மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஒரே குரல் வித்த காட்டுவிலேயே தான் நடக்கு. குரல் வித்த காட்டிகிட்டே இருக்கு. என்னது குரலி வித்தையா? வேலையை ஒழுங்காச்சு. வேலையும் செய்ய மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். செம்மு நக்கிப்ப நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கிறுக்கு போய் நான் குரல் வித்த காட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். என் நேரம் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன்? உனக்கு இது தேவையா? தமனா, எல்லாம் உனக்காண்டி தான். ரொம்ப டயர்டாயிட்டு, வேலை வேற நிறைய செய்துட்டோமா. சரி, கொஞ்சம் தூங்குவோம். விளங்கிறோம். ஒன்று வேலையை சொன்னால் தூங்கிட்டு இருக்க. வா வீட்டுக்கு வா. நீ ஒன்று தலைகளை கட்டி தொங்க விடி. ஐயோ, இவன் வேற இந்த பாடுபடுத்தியானே. போயிட்டானா பார்ப்போம். போயிட்டான். கொஞ்சம் தூங்கும்.